செக்குலர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசிட்டு இருக்கேன். ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் இந்த தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு இருக்கு. என்னன்னா, தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்ற இந்த டிவிகே இந்த விஜய் அவர்களுடைய கட்சி, பாஜக பி டீம்ன்னு சொல்லி சில நபர்கள் குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலா இது பாஜகவுடைய பி டீம்லாம் இல்ல. இது பாஜக செய்யக்கூடிய அதே மதவாத அரசியல கையில எடுத்துக்கிட்டு, தமிழ்நாட்டுல அவங்க ஒரு குறிப்பிட்ட மதத்த இங்க புரமோட் பண்ணணும். 2வது மத பிரச்சனைய ஏற்படுத்தணும். அப்படின்ற ஒரு விஷயத்துல இவங்க ஈடுபட்டிருக்காங்களோன்னு சந்தேகம் எனக்கு வருது. ஏன் இந்த சந்தேகம் எனக்கு வருதுன்னா, தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்துல, அவங்க வந்து "பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்" அப்படின்னு ஒரு கோட்பாட்ட நாங்க முன்னிறுத்தி தான் இந்த கட்சிய நாங்க உருவாக்குறோம். இந்த கட்சி அனைத்து மக்களுக்கான கட்சி, தமிழர்களுக்கான கட்சி, அனைத்து உயிர்களுக்குமான கட்சி, எல்லாருக்கும், எல்லாருக்கும், எல்லாருக்கும் அப்படின்னு புரமோட் பண்ணிக்கிருந்தாங்க. 2வது இந்த மண்ணினுடைய இரு கண்களா திராவிடமும், தமிழ் தேசியமும் இருக்கு. இந்த 2மே ரொம்ப முக்கியம். சோ இந்த 2த்தையும் நாங்க உள்வாங்கிக்கிறோம்னு சொல்லி அவங்க கொள்கை தலைவர்கள அறிவிச்சாங்க. பெரியாரு, அம்பேத்கரு, காமராஜரு, வேலு நாச்சியாரு, அஞ்சலை அம்மான்னு சொல்லி அவங்களுடைய கொள்கை தலைவர்கள அறிவிச்சாங்க. அவங்களுடைய கொள்கை என்னவா இருக்குன்னு பார்த்தோம்னா, செக்குலரிசம் அப்படின்ற ஒரு டாபிக் தான் எங்களுடைய கொள்கைன்னு சொல்லி அவங்க முன் வந்தாங்க. சரி, ஓகே. பொதுவா இருக்க போறாங்கப்பா. எந்த ஒரு மத சாயலும் இருக்க போறதில்ல. எந்த மாதிரியான மொழி சாயலும் இருக்க போறதில்ல. எந்த மாதிரியான பிரிவினவாத தூண்டுதலும் இருக்க போறதில்ல அப்படின்னு நம்ம நெனச்சுக்கிட்டு இருந்தோம். ஆக்சுவலா நான் மொழிய பிரிவினவாதம் சொல்ல மாட்டேன். பட் அவங்களோட மைண்ட் செட்டுக்கு நான் அத பேசுறேன். சரியா? இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல அவங்க வந்து உட்கார்ந்துட்டு ஆட்சியும் புடிச்சுட்டாங்க. ஆட்சி ஆரம்பிக்கப்பட்ட நாள்ல இருந்து, அதாவது சட்டமன்றம் தொடங்கப்பட்ட நாள்ல இருந்து, பைபிள் சம்பந்தப்பட்ட வாசகங்கள சட்டமன்றத்துல பே சொல்லி தான், அவங்க வந்து வாசிச்சு தான் அந்த சட்டமன்றத்தை தொடங்குறாங்க. சரி, ஓகே. அது கூட இருக்கட்டும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்படின்னு சில நபர்கள் ஒதுங்கி போனாங்க. சில நபர்கள் வந்து கண்டன குரல் எழுப்புனாங்க. நீங்க இப்படி சட்டமன்றத்துல உட்கார்ந்து பைபிள் வாசிக்கிறீங்கன்னா, இங்க ஒவ்வொரு மதம் சார்ந்த நபர்களும் பகவத்கீதையோ, இல்ல குரானையோ தூக்கிட்டு வந்தாங்கன்னா, இது மதம் சம்பந்தப்பட்ட ஒரு நாடா மாறிடும். இப்படி பண்ணாதீங்க. இது அதுக்கான இடம் கிடையாதுன்னு நெறைய நபர்கள் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. நானும் என்னுடைய எதிர்ப்ப தெரிவிச்சிருந்தேன். ஏன்னா சட்டமன்றம் அப்படின்றது இந்த தமிழ்நாடு மக்களுக்கான ஒரு பொதுவான இடம். இந்த தமிழ்நாட்டுல கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, இந்து மக்கள் இருக்கிறாங்க, முஸ்லிம்ஸ்கள் இருக்கிறாங்க. இதையும் தாண்டி வெவ்வேறு மொழி பேசக்கூடிய நபர்கள் காலங்காலமா இதே தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு இருக்கிறாங்க. சௌராஷ்டிரா சார்ந்த நபர்கள் இருக்கிறாங்க. தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் இங்க இருக்கிறாங்க. காலங்காலமா இங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களும் ஓட்டு உரிமை வாங்கி ஓட்டு போட்டு தான் ஒரு பொதுவான நபர்கள தான் அவங்க சட்டமன்றத்துக்கு அனுப்புறாங்க. சோ சட்டமன்றத்துல மதம் சார்ந்த சம்பவங்கள் வேணான்னு சொல்லி நம்ம எல்லாரும் கண்டனம் தெரிவிச்சோம். அத தொடர்ந்து சமீபத்தில நிதித்துறை அமைச்சர் நிதிய வாசிக்கிறாரு. வாசிக்கும்போது அவருக்கு தமிழ் உச்சரிப்பு துளி அளவு கூட வரல. ஆங்கிலத்தையும், தமிழையும் கலந்து கலந்து பேசுறாரு. சரி, ஓகே. கலந்து கலந்து பேசுறதில கூட அவருடைய இயல்பு, அவருடைய யூனிக் அப்படின்னு நம்ம எடுத்துட்டு போயிரலாம். ஆனா, அந்த யூனிக் அவரு எங்க காமிச்சாருன்னா, சில எண்கள் இருக்குன்னா, அந்த எண்கள தமிழ்ல அவருக்கு உச்சரிக்க வரல. அந்த எண்கள கூட அவரு ஆங்கிலத்தையும், தமிழையும் மிக்ஸ் பண்ணி பேசிக்கிருந்தாரு. 4100 இந்த மாரி பேசிக்கிருந்தாரு. இதெல்லாம் ஒரு மாரி இரிட்டேட் ஆனுச்சு. இது சம்மந்தப்பட்டு எதிர்க்கட்சியுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினர், திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாரு. அதுவும் கோரிக்கையா தான் வச்சாரு. உங்களுக்கு தமிழ் உச்சரிப்புங்கிறது ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இங்கிலீஷ்ல நீங்க ரொம்ப புலமை வாய்ந்த நபர்களா இருக்கிறீங்க. ஆனா, ஆங்கிலம் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியா வருது. தமிழ் அடுத்த முறை படிக்கும்போது தயவு செஞ்சு கொல்லாம, கொலை பண்ணாம கொஞ்சம் பார்த்து படிங்கப்பான்னு அவங்க நாகரீகமா பதிவு பண்ணாரு. உடனே நிதித்துறை அமைச்சர் எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு, மைக்கெல்லாம் இது பண்ணிக்கிட்டு, "இதுதான் எனக்கு யூனிக். இப்படிதான் வரும். இதுதான் நான் பண்ணேன். நான் இன்ஸ்டிடியூட் வச்சு நடத்துறேன். ஆச்சா, பூச்சா, ஆன்னு உட்கார்ந்து பெனாத்திக்கிட்டு இருந்தாரு. அவரு பெனாத்துறது கூட எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா பெனாத்தும்போது என்ன சொல்லி பெனாத்துனாருங்கிறது தான் முக்கியம். பிறப்பால் நான் ஒரு கிறிஸ்தவன். என் மதம் எனக்கு வந்து அன்ப கத்துக் குடுத்திருக்கு. அமைதிய கத்துக் குடுத்திருக்கு. இது வந்து நீங்க தமிழ் மொழிய எவ்வளோ படிச்சாலும் உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு ஒரு போட போட்டுட்டு போறாரு. இத பார்த்த உடனே எல்லாருக்கும் கடுப்பாயிருச்சு. நானுமே அத எதிர்த்து பேசியிருந்தேன். ஏன் அப்படி பேசுறீங்க? இது தப்புன்னு சொல்லி நம்மளும் பேசியிருந்தோம். நெறைய நபர்கள் பேசியிருந்தாங்க. எதிர்க்கட்சி சம்பந்தப்பட்ட நபர்கள்லாம் குரல் குடுத்திருந்தாங்க. ஆனா, இன்னைக்கு திடீர்னு சபாநாயகர் இருக்கார்ல, அவரு ஒரு மேடையில போய் நின்னுக்கிட்டு, ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு அவரு சொல்றாரு, "இந்த ஆட்சி அப்படின்றது பைபிள் சம்பந்தப்பட்டு தான். அதாவது பைபிளுடைய வழிமுறையில தான் இந்த ஆட்சி வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அதனால தான் நம்ம வெற்றி பெற்றிருக்கோம்." அப்படின்னு ஒரு வார்த்தைய பதிவு பண்றாரு. அப்படியே இந்த சைடு திரும்பி பார்த்தோம்னா, தாவேகாவினுடைய ஐடின் சம்மந்தப்பட்ட ஒரு ஐடி. மைக்கேல்ன்னு சொல்லி ஒரு ட்விட்டர் ஐடி. அந்த ஐடி முருகனையே போடா! டேஷ்ன்னு
நாங்க டீல் பண்றாங்க. இதுல சீமான் அந்த கெட்டப்ல வந்தா என்னென்ன கெட்ட வார்த்தையெல்லாம் வருமோ தெரியாது அப்படின்னு கெக்க புக்கான்னு சிரிக்கிற மாரி போட்டு, ஒரு ஜோக்கர் எமோஜ போட்டு, அவன் வந்து மத பிரச்சனைய கிளப்புறதுக்கான வேலையில ஈடுபடுறான். எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது. நெறைய நபர்களுக்கு அப்படிதான் ஃபீல் ஆனுச்சு. நெறைய நபர்கள் கண்டனத்த தெரிவிச்சிருந்தாங்க. நானுமே சொன்னேன், "தம்பி மத பிரச்சனைய தூண்டாத. இது நல்லதுக்கு இல்ல. உனக்கு இவ்வளவு தான்டா மரியாதைன்னு" சொல்லி நம்மளும் சொல்லியிருந்தோம். நெறைய நபர்கள் அவங்களுடைய கருத்துக்கள பதிவு பண்ணியிருந்தாங்க. நாம் தமிழர் தரப்புல இருந்து சில வழக்குகள்லாம் பதிவு செய்யப்பட்டு, இன்னைக்கு அந்த ஐடி சம்பந்தப்பட்ட நபர் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஓகே. வழக்கு பதிவுலாம் பண்ணிட்டீங்க. இதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். ஆனா, ஏன் திரும்ப திரும்ப கிறிஸ்தவம், கிறிஸ்தவம், கிறிஸ்தவம்னு சொல்லி, ஏன் ஒரு மதத்த கொண்டு வந்து தமிழ்நாட்டுல திணிக்கிறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. மதம் சம்பந்தப்பட்டு தான் இந்த ஆட்சி வந்து அமைக்கப்பட்டிருக்குன்னு சபாநாயகர் பேசுறாரு. அந்த மதத்தினுடைய வாசகங்கள சட்டமன்றத்துல பாடுறாரு. அமைச்சர் எந்திரிச்சு உட்கார்ந்துகிட்டு, "நான் பிறப்பால் கிறிஸ்தவன்" அப்படின்றாரு. திரைத்துறையில நடிக்கிற வரைக்கும் தளபதி விஜய் அப்படின்னு அழைக்கப்பட்ட ஒரு நபர் சிஎம் ஆனதுக்கு அப்புறம், அவர் வந்து ஜோசப் அப்படின்ற ஒரு விஷயத்த ஆட் பண்றாரு. ஜோசப் அப்படின்றத அடையாளத்த முன்னிறுத்துறாரு. இதெல்லாம் வந்து அப்பட்டமா மதவாத அரசியல நீங்க செய்றீங்கங்கிறதுக்கான ஆதாரம். 2வது இந்த மத பிரச்சனைய ஏற்படுத்தி நீங்க ஆதாயம் எடுக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு எனக்கு மட்டும் இல்ல பல நபர்களுக்கு தோணுது. திட்டமிட்டு தாவேக்கா கிறிஸ்தவ மதத்தையும், இந்து மதத்தையும் நீங்க மோதலுக்கு உட்படுத்தி, மத கலவரத்த தமிழ்நாட்டுல ஏற்படுத்தி, நீங்க அரசியல் செய்ய ஆசைப்படுறீங்களோன்ற சந்தேகம் எனக்கு வருது. இது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். தயவு செஞ்சு மீண்டும் இப்படி பண்ணாதீங்க. அடுத்த முறை நான் இந்த மாரி அமைதியா பேசிட்டு இருக்க மாட்டேன். இது ரொம்ப ரொம்ப தப்பு. முருகர் அப்படின்றவரு தமிழ் கடவுளா, இந்து கடவுளான்ற டாபிக்குள்ள நான் போகல. ஆனா அவரு கடவுள். நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம். இப்ப இதே மேடையில, இதே இடத்துல நான் உட்கார்ந்துகிட்டு, இல்ல பொது வெளியில நான் உட்கார்ந்துகிட்டு, மாற்று மதம் சம்பந்தப்பட்ட கடவுள்கள நான் இந்த பையன் பேசுன மாதிரியே நான் பேசுனேன்னா, அது சரியா இருக்குமா? இருக்காது. ஆனா, ஏன் இப்படி இந்த மாதிரியான கேவலமான விஷயங்கள்ல ஈடுபடுறீங்கன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. 2வது இந்த மைக்கேல் அப்படின்ற பையன் வந்து, ஃபர்ஸ்ட் டைம் அவன் இந்த மாரி பதிவு போடல. அந்த பையன் ஆல்ரெடி முருகர ரொம்ப கேவலமா அவன் பேசியிருக்கான். அதுக்கான ஆதாரமும் இருக்கு. இந்த எடுத்து வைக்கிறேன் பாருங்க. "வேலுண்டு எந்த பயனும் இல்லை. மயிலுண்டு கரிக்கு பயனில்லை. குகனுண்டு கூடவே" ஒரு வார்த்தைய போட்டு உண்டுன்னு போட்டிருக்கான். அத்தியாயம் 1 அப்படின்னு போட்டு 13 பார் 14 போட்டு கீழ பல மக்களுடைய நம்பிக்கையா இருக்கக்கூடிய முருகன ரொம்ப கேவலமா பேசி வச்சிருக்கிறான். ரொம்ப கேவலமா பேசி வச்சிருக்கிறான். ரொம்ப கேவலமா பேசி வச்சிருக்கிறான். காவல்துறை இவன் மேல வழக்கு மட்டும் தான் பதிவு பண்ணியிருக்காங்களே தவிர, இன்ன வரைக்கும் இந்த பையன கைது செய்யல. கைது செய்யவே இல்ல. இது இது தமிழ்நாட்டுல திட்டமிட்டு கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடிய நபர்கள புண்படுத்தக்கூடிய செயல். இன்க்ளூடிங் எனக்குமே புண்படுது. எனக்குமே புண்படுது. ஏன்னா நானும் முருகர வழிபடக்கூடிய ஒருத்தன் தான். சொல்லும்போதே உடம்பெல்லாம் புல்லரிக்குது. இதெல்லாம் வந்து கடும் கோவத்த எழுப்புது. அடுத்த வார்த்தை நான் எடுத்து பேசுறேன், இல்ல என்ன மாரி பல பேரு பதிவு பண்ண ஆரம்பிச்சான்னா, தமிழ்நாடு தமிழ்நாடா இருக்காது. தமிழ்நாடு தமிழ்நாடா இருக்காது. இது எந்த விதமான மத மோதலையும் ஏற்படுத்தக்கூடிய பதிவு கிடையாது. ஆனா, திட்டமிட்டு இது மாரியான நபர்கள் ஒரு மதத்த குறி வச்சு அடிக்கிறது தப்பு. என்னையே இவைங்க ட்ரிகர் பண்ணி விட்டு, இந்த அளவுக்கு என்னைய பேச வச்சிருக்காங்கன்னா, அப்ப இவங்களோட நடவடிக்கை எந்த அளவுக்கு கேவலமா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நான்லாம் கோவிலுக்கு போறத நிப்பாட்டிட்டேன். கோவிலுக்கு போறத நிப்பாட்டிட்டேன். என்னுடைய பர்சனல் பிரச்சனையில நான் கோவிலுக்கு போறத நிப்பாட்டிட்டேன். ஆனா, அதுக்குன்னு பல மக்களுடைய நம்பிக்கையா இருக்கக்கூடிய முருகன அசிங்கப்படுத்துறத பார்த்துக்கிட்டு, பொறுத்துக்கிட்டு, பொத்திக்கிட்டு உட்கார முடியாது. அந்த பையன கைது செஞ்சு, குண்டாசுல கைது செஞ்சு நீங்க உள்ள தூக்கி போடணும். இத நீங்க செய்யல, காவல்துறை இத செய்ய மறுக்கிறீங்க, தாவேகா அரசாங்கம் செய்ய மறுக்கிறீங்க அப்படின்னா, விளைவுகள் எப்படி வேணாலும் வரலாம். அண்ட் அதே நேரம், இன்னொரு தடவ சட்டமன்றத்துல உட்கார்ந்துகிட்டு, நீ எந்த மதம் சம்பந்தப்பட்டவனாலும் இரு. இந்து மதம் கூட சம்பந்தப்பட்டவனா இரு. ஆனா, சட்டமன்றத்துல உட்கார்ந்துகிட்டு,
உன் மதம் சம்பந்தப்பட்ட போதனைய நீ வாசிக்கிற, படிக்கிற, நான் பிறப்பால் இவன், பிறப்பால் அவன், பிறப்பால் இவன் அப்படின்னு எவனாவது பேசுனீங்கன்னா, அவனுக்கு மரியாதை குடுக்க முடியாது. நீ மாண்புமிகா இரு, இல்ல எந்த இதா வேணாலும் இரு. அடுத்த முறை நான் இந்த மாரி வார்த்தைய அமுக்கி சைலன்ட்டாலாம் பேச மாட்டேன். வார்த்தை கடுமையா வரும். தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. தாவேக அரசாங்கம் மத மோதல திட்டமிட்டு தூண்டுறதுக்கு நீங்க ரெடி ஆகிட்டு இருக்கிறீங்க. இது ரொம்ப, 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 ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அந்த மைக்கேல் அப்படின்ற அந்த நபர கைது செஞ்சு குண்டாஸ்ல உள்ள வைக்கிறீங்க. இது மத மோதல ஏற்படுத்தக்கூடிய ஒரு பதிவு. இது திட்டமிட்டு இரு தரப்பு மக்களுக்கிடையே ஒரு கலவரத்த தூண்டக்கூடிய ஒரு பதிவு. தாவேக ஆட்சிக்கு வந்த நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் கிறிஸ்துவ மதத்த முன்னிறுத்தி நீங்க பண்ற அரசியல் தப்பானது, தப்பானது, தப்பானது. இது முழுக்க, முழுக்க தப்பானது. நிதி அமைச்சரு பட்ஜெட் எடுத்துட்டு வரும்போது சிலுவைய தூக்கிட்டு வராரு. திருமா முட்டு குடுக்குறாரு. இப்ப நான் கேட்கிறேன் அதே திருமா கிட்ட. ஒருவேள யாராவது ஒரு நபரு பகவத்கீதைய தூக்கிட்டு வந்து ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம் கத்திட்டு வந்தா, இதே திருமா இதே மாரி முட்டு குடுப்பாரா? இல்ல முட்டு சந்துல உட்கார்ந்து அறிக்கை விடுவாரா? முட்டு சந்துல உட்கார்ந்து தானே அறிக்கை விடுவீங்க. அப்ப அதே மாதிரி நேர்மையா நடந்துக்கணும். அதே மாதிரி நேர்மையா நடந்துக்கணும். அதே மாரி இன்னொரு அமைச்சரு, வேளாண் துறை அமைச்சர். அவரு பட்ஜெட்ட தூக்கிட்டு இங்கேருந்து இன்னொரு இந்து மதம் சம்பந்தப்பட்ட ஒரு கோயிலுக்கு போயிட்டு வராரு. தமிழ்நாட்ட விட்டு நீங்க பட்ஜெட்ட வெளில எடுத்துட்டு போனதே முதல் தப்பு. அதுவும் கோவில்ல போய் நீங்க வழிபட்டு வர்றது தப்பு. கடவுள் தூண்லயும் இருப்பான், துரும்புலயும் இருப்பான், உங்க வீட்லயும் இருப்பான். இல்ல தமிழ்நாட்டிலேயே கோவில் இருக்குன்னா அங்க போ. இல்ல உங்க வீட்லயே வச்சு கும்பிட்டு எடுத்துட்டு வா. அதுல ஒரு தப்பும் இல்ல. ஒரு தப்பும் இல்ல. ஆனா, இன்னொரு தடவ எந்த அமைச்சராவது மதம் சம்பந்தப்பட்டு நாங்க செக்யூலரிசம் பேசுறோன்ற பேஜ் வார்த்தைய பயன்படுத்திக்கிட்டு, மதம் சம்பந்தப்பட்டு சட்டமன்றத்துல உட்கார்ந்து எவனாவது பேசுனீங்கன்னா, அவனுக்கு மரியாதை குடுக்க முடியாது. அதுக்கப்புறம் நான் இவ்ளோ அமைதியா, இவ்ளோ பொறுமையா உட்கார்ந்து பேசிட்டு இருக்க மாட்டேன். இது ரொம்ப, ரொம்ப தப்பு. உனக்கு சீமான எதிர்க்கணும்னா, சீமான கருத்தியல் ரீதியா 1000 விஷயம் இருக்கு. அதுல எதிர்த்துட்டு போ. ஆனா, இன்னொரு கடவுள பல கோடி மக்கள் வணங்கக்கூடிய, நம்பிக்கையா இருக்கக்கூடிய ஒரு கடவுள இழிவுபடுத்தி அரசியல் பண்ணாத. பதிவு போடாத. இதுல மாரிதாஸ் அவர்கள் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு. இந்த மைக்கேல் சம்பந்தப்பட்ட விவரங்கள் யாராவது உங்களுக்கு குடுக்குறீங்கன்னா, அவங்களுக்கு 50,000 நாங்க வந்து சலுகையா குடுப்போம் அப்படின்னு போட்டிருக்காரு. யாராவது மைக்கேல் அப்படின்ற அந்த நபர் சம்பந்தப்பட்ட விவரங்கள் இருந்தது அப்படின்னா, நமக்குமே டிஎம் பண்ணுங்க. இல்லன்னா அவரு மாரிதாஸ் அவர்களுக்கு Twitterலயோ, Instagramலயோ போயிட்டு அவருக்கு நீங்க டிஎம் பண்ணுங்க. அவரு குடுக்கக்கூடிய அந்த 50,000 பணத்த நான் உங்களுக்கு அப்படியே வாங்கி குடுத்துர்றேன். இல்லாட்டி அவரே உங்களுக்கு பணம் குடுப்பாரு. அவரு ட்விட்டர் பதிவுல போட்டிருக்காரு. இதனுடைய விளைவு கொஞ்சம் பிசிறு தட்டியிருந்தா தமிழ்நாட்டுல ஒரு கலவரம் ஏற்பட்டிருக்கும். நல்ல வேளை பாஜகக்காரங்க பூரா பேர் அமைதியா இருக்கிறாங்க. எனக்கு அதுதான் ஏன்னு இப்போ வரைக்கும் புரியல. பாஜக அமைதியா போயிட்டு இருக்கு. அத நான் நல்ல விதமா பார்க்கிறேன். இல்ல பாஜக இத அரசியல் செய்யணும்னு நெனச்சதுன்னா, இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் கலவரத்த நடந்திருக்கும். தாவேகா உருவாக்கியிருக்கும். இதுல மாற்று கருத்தே இல்ல. என்னோட இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி.